What I cooked in a day, Papama. Morning breakfast, dosa, mushroom gravy. Afternoon lunch, cauliflower gravy, அப்புறமா black chana. Night dinner, முட்டை, தோசை, சட்னி. ஸோ நான் பிளான் பண்ணது வந்து பிளாக் சனா வந்து தொட்டுக்க மாதிரி எடுத்துகிட்டு போகலான்ட்டு. ஸோ அதுதான் நான் உப்பு போட்டு வேக வச்சுட்டு 5 to 6 விசில்ஸ் கரெக்டாக இருக்கும், நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இது குக் ஆகிற டைமில் நான் வந்து பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுட்டேன். அதே மாதிரி காலிஃப்ளவர் வந்து பொட்டேட்டோ போட்டு கிரேவி பண்ண போகிறேன். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கல் உப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் வாட்டரை. இது நல்லா வெந்துடுச்சு. பிளாக் சனா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 6 விசில்ஸ் வந்து வச்சேன். ஸோ அதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். அப்புறம் வந்து பட்டாணியும் உருளைக்கிழங்கும் இது ரெண்டுத்தையும் வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக ஒரு விசில் போதும். டீ காஃபி குடிக்கிறது இல்லை. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஏதாச்சும் காலைல சூடாக சாப்பிட்ணும் போல இருந்துச்சு. ஸோ அதனால் கஞ்சி மட்டும் ஒரு ஸ்பூன் ஸ்ப்ரவுட்டட் ராகி கஞ்சி மட்டும் ரெடி பண்ணேன். மஷ்ரூம் கிரேவிக்கு ஒரு மீடியம் சைஸ் மஷ்ரூம் மட்டும் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். மஷ்ரூம் கிரேவி பண்ணால் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா வந்து இதில் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மசாலா அவங்களோட சாய்ஸ் தான். நான் கொஞ்சோண்டு இதில் வந்து காஷ்மீரி சில்லி, ரெட் சில்லி வீட்டில் அரைச்சது, குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மஷ்ரூம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போதே மஷ்ரூமில் நல்லா தண்ணி விடும். பட் ஆனால் எனக்கு வந்து மிக்ஸ் பண்ண முடியல, பாத்திரம் சின்னதாக இருந்ததால் நான் கொஞ்சம் அந்த வேக வச்ச பட்டாணிலேருந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வேக வச்ச பட்டாணி சேர்த்துட்டு தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டு மூடி போட்டு கொதிக்க வைக்கணும் ஒரு 8 to 9 மினிட்ஸ். முந்திரி பருப்பை வந்து நான் ஊற வைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து க்ரீமியாக அரைச்சிக்கிட்டேன். ஃபைனலாக கொதித்து ரெடி ஆகிட்டோன்னே ஃபைனலாக நம்ம முந்திரி பருப்பே சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா கிரேவி ரெடி. இது வந்து சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெடி பண்ணி முடித்தோடனே நான் வந்து காலிஃப்ளவர் மசாலாவுக்கு தான் ரெடி பண்ணேன். கொஞ்சம் சீரகம், வெங்காயம், அதே மாதிரி சன்னா வேக வச்சுருந்தேன். அதுக்கு தாளிக்க வந்து எண்ணெயில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகா, வேக வச்ச சன்னா சேர்த்தா ரெடி ஆகிடும். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதக்கிருந்துச்சு, அதுவும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ராஸ்மெல் போயிட்டோன்னே தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச காலிஃப்ளவர் நல்லா வேக வச்சுட்டேன். இது வந்து ஹாஃப் பாயில்லாம் கிடையாது, நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் பொட்டேட்டோ சேர்த்துட்டு குழம்புத்தூள் சேர்த்துட்டு தனியாத்தூள் சேர்த்துட்டு பாத்திரம் பற்றலை. ஸோ அதனால் வந்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி மூடி போட்டு குக் பண்ணால் இது ரெடி ஆகிடும். இது வந்து நான் ரைஸ்க்கு தான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து இது சூடாக சாப்பிட தான் பிடிக்கும். வேணும்னா நம்ம சாப்பிட போது சூடாக நம்ம ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கேஷ்யூ கூட அரைச்சி ஊற்றினா அந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்கூல் லஞ்சுக்கு வந்து நான் இந்த காலிஃப்ளவர் கிரேவி கொடுத்துட்டு இந்த சன்னா, பிளாக் சன்னா வந்து தொட்டுக்க கொடுத்துருந்தேன். அதே மாதிரி மாவு வந்து அரைச்சது வந்து புளிச்சிச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிட்டு இந்த தோசைக்கு தொட்டுக்க கொஞ்சம் மஷ்ரூம் கிரேவி, கொஞ்சம் காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் கொஞ்சம் சன்னா கொடுத்துருந்தேன். ஸோ மஷ்ரூம் கிரேவியும் சன்னா தான் சாப்பிட்டா, காலிஃப்ளவர் சாப்பிடல அவளுக்கு. நைட் டின்னருக்கு வந்து தேங்காய், பாதாம், பச்சை மிளகா, கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு சட்னி அரைச்சிட்டு தாளிச்சிட்டேன். இந்த சட்னியில் வந்து நான் வந்து உடச்சக்கலை சேர்க்கல. ரொம்ப நாளாச்சு உடச்சக்கலை சேர்த்து. ஏன்னா எனக்கு இந்த தேங்காய், பச்சை மிளகா சட்னி மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை தான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அரைச்சிட்ருக்கேன். தோசை வந்து முட்டை தோசை, குழந்தை வந்து கேட்டது வந்து முட்டை தோசை. ஸோ அவளுக்கு வந்து முட்டை தோசை சட்னி கொடுத்துட்டேன். தோசை, சட்னி, முட்டை மட்டும் தனியாக வந்து பெப்பர், மஞ்சத்தூள்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன்.